மின் பகிர்மான அலுவலகத்தில் ஜே புகைப்படங்களை குப்பை தொட்டியில் வீசினால் அவரது சாதனைகளை மறைத்துவிட முடியுமா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2006-11 திமுக ஆட்சியில் இருண்டிருந்த தமிழ்நாட்டை ஒளிரூட்டி மின்வெட்டு தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக்கியவர் ஜெயலலிதா என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்தது முதல் மின் கட்டண உயர்வை மட்டும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு சரியாக செய்கிறது என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மின் பகிர்மான அலுவலகத்தில் ஜே புகைப்படங்களை குப்பை தொட்டியில் வீசினால் அவரது சாதனைகளை மறைத்துவிட முடியுமா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவிலே ஜெயலலிதா அவர்களுடைய படங்கள் குப்பை தொட்டியில் வீசப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியிலே ஏராளமான ஜெயலலிதா அவர்களுடைய கடந்த காலத்து படங்கள் மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தில் இருந்திருக்கின்றன. அமைச்சர் வருவதன் காரணமாக அந்த புகைப்படங்களை எல்லாம் எடுத்து சென்று குப்பை தொட்டியிலே வீசி இருக்கின்றார்கள். அதாவது கடந்த ஆட்சியினுடைய புகைப்படங்கள் என்ற அடிப்படையில். இந்த நிலையில்தான் அதிமுக சார்பில் அதற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மறைந்தும் மக்கள் உள்ளங்களில் வாழக்கூடிய ஜெயலலிதா அவர்களை அவமானப்படுத்தி இருக்கின்றது ஸ்டாலின் அரசு, அமைச்சர் சக்கரபாணி என்று தங்களுடைய கண்டனத்தை அதிமுக சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தில் இருந்த ஜெயலலிதா அவர்களின் புகைப்படங்களை குப்பை தொட்டியில் வீசினால் ஜெயலலிதா அவர்களின் சாதனைகளை மறைத்து விட முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அதிமுக 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலகட்டத்திலே இருண்டு கிடந்த தமிழ்நாட்டை ஒளியூட்டியவர் ஜெயலலிதா அவர்கள், மின்வெட்டு தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக்கியவர் என்று குறிப்பிட்டிருக்கின்றது அதிமுக தரப்பில். ஆட்சிக்கு வந்தது முதல் மின்கட்டண உயர்வை மட்டும் சரியாக செய்யக்கூடிய இந்த கையாலாகாத அரசு அவமான செயலுக்கு தமிழ்நாட்டு மக்களுடன் இணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தக்க பதிலை 2026 தரும் என்றும் குறிப்பிட்டு அதிமுக சார்பில் இந்த கண்டனத்தை தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றனர்.